நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லார் எண்ணத்திலயும் நான் மண்ணள்ளி போட்டுட்டேன். உங்களை நான் ரொம்ப துன்புறுத்திட்டேன். இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் கண்டிப்பா ஏத்துக்குவேன். நீங்க என்ன கொண்டே போட்டாலும் பரவாயில்லனா நான் அது வரைக்கும் இது ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். நான் மன்னிச்சிடுங்க. இந்த தப்புல எனக்கும் சரிசமமா பங்கு இருக்கு. எல்லாரும் என்னையும் மன்னிக்கணும். நீங்க தண்டனை கொடுக்கறதா இருந்தா அதை எனக்கும் சேர்த்து கொடுங்க. எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இதை மறைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சோம். ஆனால் நேரம் அதுக்கு அமையல. அதனால தான் யார்கிட்டையும் சொல்லாம இந்த முடிவெடுக்க வேண்டியதா போச்சு. இதை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆனா இப்ப சொல்றதுக்கு என்ன அவசியம் வினாய்? எப்ப உன்னோட இந்த வாழ்க்கையில குடும்பத்தோட சந்தோஷம், குடும்பத்தோட விருப்பத்துக்கு முக்கியம் இல்லாம போச்சோ, அதுக்கப்புறம் இதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப எங்களோட சம்மதத்தை வாங்கி நீ என்ன பண்ண போற? நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்டல. இப்படி பண்ணதுக்கு நீதான் வருத்தப்படுவ வினாய், நீதான் வருத்தப்படுவ. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஜீவிதா கூட சேர்ந்து நான் தான் வருத்தப்படுவேன். ஏற்கனவே இவ உங்ககிட்ட சொல்லணும் தான் சொன்னான். ஆனா நான் தான் இப்ப வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா மாலதியோட ஆபரேஷன் தடையாடக்கூடாதுன்னு. ஆனா இப்ப கூட பாத்தீங்களா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மாலதி இருந்த நிலைமையில நம்ம வீட்டில் வேற யாரு இருந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த உதவியை ஜீவிதா மனப்பூர்வமா செஞ்சிருப்பான். ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்க மாட்டான். எனக்கும் புரியுது, நாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது பெரிய தப்பு தான். ஆனா அந்த நேரத்துல நாங்க யோசிச்சுட்டு இருந்தா இங்க இன்னொரு உயிர் போயிருக்கோம். நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷாலினி, உனக்கு ஞாபகம் இருக்கா? வினயும் விஷயம் சின்ன வயசா இருக்கும்போது நீ வசந்தி கிட்ட ஒரு விஷயம் சொன்னியே, அண்ணி, நீ ஒரு நல்ல தாயா இருக்கணும்னா நீங்க உங்க பசங்களுக்கு முன்னாடி இல்ல, உங்க பசங்களோட கூடவே நிக்கணும்னு. இல்லைன்னா அவங்க திருட்டுத்தனமா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு, நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்க மாட்டாங்கன்னு. அந்த சூழ்நிலை வராததுக்கு நம்ம சந்தோஷப்படணும். இவங்க நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. நாம தான் அதுக்கு சம்மதிக்கல. அப்படி இருந்து இவங்க அதை தான் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல செய்ய வேண்டியது, ஒருவேளை மாலத்தி ஜீவிதா பிரச்சனை என் கோர்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப ஜட்ஜோட பொறுப்புல இருந்து ஜீவிதா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவேன். வினய் ஜீவிதா மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க வலியையும் வேதனையையும் நம்ம முன்னாடி வச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்க தலை குனிஞ்சு நம்ம வேதனையை பத்தி வருத்தப்படுறாங்க. ஜீவிதா, வினைக்கண்ணா, கடவுளோட விருப்பம் இதுதான் போல இருக்கு. தப்பு பண்றது மனுஷங்க, ஆனா பழி சொல்றது என்னவோ அந்த கடவுளை தான் சொல்றோம். என்னால இப்படி இருக்க முடியாதுப்பா. உங்களுக்கெல்லாம் இதை ஏத்துக்கிற மனசு இருக்கலாம், ஆனா நிச்சயமா அது எனக்கு இல்லப்பா. மா ஷாலினி, சரிம்மா. விஸ்வா தம்பி, எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருப்பீங்க? போங்க, போய் கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க. பாட்டி,
எப்போவுமே எனக்கு இது பழக்கமாயிடுச்சு. எனக்கு தெரியும் தம்பி. இது மாதிரி தானே மாலதியும் மரணத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அதனால உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது குறைவுதான். ஆசீர்வாதம் எனக்கு இல்லை பாட்டி, ஜீவிதா அன்னைக்கு கொடுங்க. ஜீவிதாவுக்கா? ஜீவிதாவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நினைக்கிறத சொல்லிடுங்க விஸ்வா தம்பி. பாட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாலத்தியோட உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பெட்டரா இருக்கு டாக்டர். அவ தூங்கிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எல்லாமே நார்மலா இருக்கு. விஸ்வா, நான் மாலத்திக்கு சில மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணி தரேன். பிரிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இஃப் யூ நீட் மீ யூ கேன் கால் மீ. ஷியோர் டாக்டர். ஜீவிதா, இந்த மாத்திரை போட்டுக்கோ. வினய், நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்ல எல்லாரை விடவும் தாத்தா தான் என் மேல ரொம்ப கோவப்படுவாருன்னு பயந்துட்டு இருந்தேன். ஒண்ணுமே புரியாம அவர் என்ன சொல்ல போறாரு, இல்ல அவர் என்ன பண்ண போறாருன்னு எதுவுமே தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் எவ்வளவு பெருந்தன்மையா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டாருல்ல. ஜீவிதா, உனக்கு ஒன்று தெரியுமா? தாத்தா இது வரைக்கும் தப்பான முடிவை எடுத்ததில்லை. அது கோட்டா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. ஆனா தாத்தாவை தவிர வீட்ல இருக்கிற மத்த எல்லாருமே, அத்தை, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, யாருமே என்கிட்ட எதுவுமே பேசல. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் என் மேல கோவமா இருக்காங்கன்னு. அவங்கள என்கிட்ட எதுவுமே பேசல. ஜீவிதா, இங்க பாரு. அம்மா மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு உன் மேல எந்த கோவமும் இருக்காது. இப்போ என்னோட யோசனை எல்லாம் அத்தையை பத்தி தான். ஏன்னா அவங்க தான் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உனக்கே தெரியும்ல, நம்மளோட வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்கன்னு. அவங்க பார்க்கறதுக்கு தான் கம்பீரமா இருப்பாங்க, ஆனா மனசால இதெல்லாம் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. ஆனா நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. வேற என்ன பண்றது? அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். வினய், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? போன ஜென்மத்துல மொத்த காலம் நின்று தவம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சிருக்கீங்க வினய். அப்படின்னா அந்த வகையில் யோசிச்சு பார்த்தா அநேகமாக நான் அந்த நேரத்தில் 2 காலில் தவம் செஞ்சுட்டு இருப்பேன்னு தோணுது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்கணுமே. அப்புறம் ஜீவிதா, வாழ்க்கையோட இந்த பயணத்தில் உன் கூட பயணிக்கிற வரைக்கும் நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லை. அது போதும். கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, சாலட்ல தக்காளி போடாதீங்க. மாலத்துக்கு தக்காளி பிடிக்காது. நான் மாலத்துக்கு மட்டும்தான் டிஃபன் எடுத்திருக்கேன். நீயும் வினையும் வீட்டுல வந்து சாப்பிடுவீங்கல்ல? ஆமா அத்தை. அத்தை, உங்களுக்கு என் மேல எந்த கோவம் இல்லையா? இல்லம்மா, உன்
உன் மனசுல இந்த எண்ணம் என்னைக்கும் வராம பாத்துக்க. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நானும் இதை தான் பண்ணிருப்பேன். நீ வெக்கப்படுற மாதிரி எதுவும் செய்யல, பெருமைப்படுற மாதிரி தான் செஞ்சிருக்க. உண்மைதான் ஜீவிதா, நீ பண்ண விஷயத்துக்கு நிஜமாவே அதிக தைரியம் தேவை ஜீவிதா. உன்னுடைய நம்பிக்கையும் முடிவையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரிமானா, மாலதியக்கா, இங்க பாருங்க, இந்த கார்டை பெயிண்டர்ஸ் உங்களுக்காக அனுப்பி வச்சாங்க. என்ன எழுதிருக்குன்னா, நீங்க சீக்கிரமா குணமாகி ரிஷிகேஷ்க்கு திரும்ப வந்துடணும்னு. அப்புறம் உங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் பாக்கி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா? அவங்க மெனு கார்டும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்ல நான் நேரா மேரேஜ் பார்ட்டியே கொடுப்பேன்னு. ஆனா ஒரு கண்டிஷன், அவங்க வரும்போது எனக்கு ஏதாவது gift கொண்டு வரணும். ஒன் செகண்ட். அண்ணா, சொல்லு விஸ்வா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட அண்ணி விஷயத்த சொல்றதா சொன்னாங்க. ஆமா விஸ்வா, அது எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. என்ன பிரச்சனை ரொம்ப பெருசாகலையே? இல்லை விஸ்வா, வீட்டில் எல்லாரும் பெரியவங்கள, அவங்க மனசும் பெருசாக தானே இருக்கும். இதை பற்றி பெருசாக பேசாமல் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எல்லாரும் எங்கள் மேலே நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. தாத்தா என்னமோ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனா என்னென்ன? ஆனால் அத்தை தான் வருத்தமாக இருக்காங்க. அது எதிர்பார்த்தது தான். ஆனா அண்ணன் ஒருவேளை வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் பேட். இன்னொரு விஷயம்னா, அத்தையை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, எதையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் உன் விஷயம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், உன்னோட பிரச்சனைங்கிறதால அவங்க கோவம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் அத்தையும் நம்ம பார்ட்டிக்கு வந்துடுவாங்க. எனக்கும் தெரியும்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்ட. இந்த மாற்றத்துக்கு காரணம் யாரு? அண்ணா, எந்த வீட்டில் உங்களை மாதிரியும் அண்ணி மாதிரியும் கைடு இருப்பாங்களோ, அந்த வீட்டில் என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவனா இருந்தாலும் தெரிஞ்சுக்க வச்சிருவீங்கல்ல. அதான் பெரியவங்களே சொல்லுவாங்களே, உன் குடும்பத்தை காட்டு, உன்னை பற்றி சொல்லுவேன்னு. நல்லா பேசுறப்பா. இப்போ நீ பழமொழியும் பேச ஆரம்பிச்சிட்ட. சரிடா, நான் ஃபோனை வைக்கிறேன். மாலதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு நானும் ஜீவிதாவும் வரோம். ஓகேண்ணா, பாய். மாலதி, நான் இப்போதான் அண்ணன்கிட்ட பேசினேன். அண்ணனும் அண்ணியும் டிஃபன் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களாம். அக்காவா வரலா? நான் விரும்புறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், அக்கா என் கூடவே இருக்கணும். ஆனா என்ன பண்றது, நான் அவளை தடுக்க முடியாது. அப்புறம் குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அவ சித்தி கிட்ட சண்டை போட போகுது. ஏன் சித்தி, ஏன் எங்க அம்மாவுக்கு இவ்வளவு வேதனையை கொடுக்குறீங்க, ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டீங்கன்னு கேட்கும். தாமு, நீ டிஃபன் சாப்பிடல? டிஃபன் சாப்பிட்டேனே, உங்க முன்னாடி தான் நான் 4 சாண்ட்விச் சாப்பிட்டேன். அடா, நீ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்ட. அதனால நீ போய் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வா. உனக்கு தெரியும்ல, கேன்டீன்ல சுட சுட பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். பக்கோடாவா? மாலதிகா, ஒரு நிமிஷம் பாட்டி, இதோ வந்துடுறேன். வினய், வீட்ல இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இதோட பாரம் எப்ப குறையும் தெரியுமா?
மாலதி கிட்ட நான் தான் அவளோட டோனர்னு சொன்னதுக்கு அப்புறமா தான். மாலதி ஹாஸ்பிட்டல்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி மாலதி கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா ஜீவிதா? இல்ல வினய், இதுக்கு மேல என்னால இந்த ரகசியத்தை மனசுல ஒளிச்சு வச்சுக்கவே முடியாது. அப்பதான் என்னோட மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். நான் மாலதி கிட்ட நிச்சயம் சொல்லி ஆகணும். அவளுக்கு போன் மேரோ டோனர் நான் தானே. தெரிஞ்சாலும் அவளுக்கு எதுவும் ஆக போறதில்ல. ஆனா அவ நிச்சயமா கோவப்படுவா. அவளோட கோவத்தை நிச்சயமா நம்ம தாங்கிதான் ஆகணும். ஜீவிதா, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதை பத்தி அவகிட்ட சொல்லிதானே ஆகணும் வினய். மாலதி டூயிங் வெரி வெல். அப்புறம் நீ ரொம்ப பிரேவான பொண்ணு. நான் பெரிய பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங்லாம் இல்ல. அந்த கிரெடிட் மொத்தமும் என் டோனாருக்கு தான் போய் சேரும். அவங்களால தான் நான் இப்ப இன்னைக்கு உயிரோட இருக்கேன். பாருங்க, நான் உயிரோட இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? டாக்டர் மெஹரா, உங்ககிட்ட நோ டென்ஷன் மறந்து ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஏன்னா அதை வச்சு அக்காவோட டென்ஷனை பெர்மனண்டா போக்கணும். அக்கா, இப்பவாவது கொஞ்சம் சரியா? நான் நல்லா ஆயிட்டேன். நீ இதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன்னா அப்புறம் குழந்தையும் இதே சேட் ரியாக்ஷனோடவே பிறந்துரும். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். அப்புறம்க்கா, ஸ்மைல் பண்ண ப்ளீஸ். ஒன்னு தெரியுமாக்கா, நான் நல்லா குணமாயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கடி என் கண் முன்னாடி உன்னோட குழந்தை தான் ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கா. அக்கா, அவ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளுக்கு பிங்க் கலர்ல அழகழகான ஃப்ராக்ஸ் எல்லாம் பண்ணி தருவேன். அப்புறம்க்கா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, குழந்தை கூட நான் தான் நாள் முழுக்க விளையாடிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீ ஒண்ணு சொல்லக்கூடாது, என்ன ஒரு வார்த்தை கூட திட்டவே கூடாது. வாக்கு கொடுக்கா. ஒரு வாக்கு கொடுத்தன்னா அது நிறைவேறியாகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நீ எப்பவும் என் ஆசையை நிறைவேற்றிருக்கல. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ற? நீ குழந்தைய என் மடியில வச்சு விளையாட விட மாட்டியா என்ன? மாலதி, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? என்னோட வயித்துல குழந்தை இல்லைன்னா எப்படி உன் கூட விளையாடும்? ஆமா மாலதி, நீ இத்தனை நாள் குழந்தைக்காக கண்ட கனவெல்லாம் வெறும் கனவாவே தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த குழந்தை இனி இந்த உலகத்துக்கு வரவே போறதில்ல. நான் அதை உன்கிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன சொல்றக்கா? என்ன விளையாடுற நீ? நீ உன்னோட டோனர் பேரு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல. உனக்கு டோன் மேரோ யார் கொடுத்தாங்க? இந்த புது வாழ்க்கைக்கு காரணம் யாருன்னு
நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறல்ல அது நான் தான்